ஸோ குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ வெல்கம் பேக் டு அனதர் புது வீடியோ. இன்னைக்கு நம்ம செஸ்ட் அண்ட் ஷோல்டர்ஸை ட்ரைன் பண்ண போகிறோம். டைம் வந்து அரௌண்ட் ஒரு 11:30 பக்கம் ஆகுது. ஸோ நம்மளோட ஏர்லி மார்னிங் ஸ்டெப்ஸு, அதாவது நம்ம 3K ஸ்டெப்ஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு வீட்டுக்கு மேலே வந்தேன். ஸோ மழை வந்து பெங்களூர் லாஸ்ட் 10 டேஸாக வந்து பயங்கரமான மழை. வெயில் பார்த்து ஒரு 10 நாளைக்கு தாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆஃப்டர்நூன் டைம்ஸில் மட்டும் ஒரு 1/2 hour அப்படி வருது. ரொம்ப நாளாகவே பார்க் கிட்ட போய் கார்டியோ பண்ணோம். லைக் கார்டியோன்றது சென்ஸ் வாக்கிங். ஒரு அப்படி அங்கே போனோன்னா 6-7K ஸ்டெப்ஸ் வந்து போகிறதே தெரியாது. ஸோ அப்படி போகலான்னு நினச்சேன், பட் போக முடியல. ரீசன் வந்து ஏர்லி மார்னிங் வந்து ரொம்பவே குளிராக இருக்கு. ஸோ அதனால் போக முடியல. ஸோ டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 17-18 அந்த மாதிரி டெம்பரேச்சர் வந்து லோ ஆயிடுது. ஸோ அதனால் நம்மளால் போக முடியல. பட் இருந்தாலுமே நம்மளோட 15K ஸ்டெப்ஸை நம்ம வந்து ஈஸியாகவே அச்சீவ் பண்ண முடியல. அண்ட் நேற்று லெக் செஷன் வந்து சீரியஸ்லி நெக்ஸ்ட் லெவல் லெக் செஷனாக இருந்துச்சு நேற்று. ஏன்னா லஞ்சஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு குட் செஷன் நேற்று லெக்கு. ஸோ இன்னைக்கு வந்து செஸ்ட் அண்ட் ஷோல்டர்ஸ். ஸோ லாஸ்ட் டைம் செஸ்ட்டு பண்ணும்போது என்ன பண்ணேன்னா, ஸோ ஃபஸ்ட் டைம் அந்த ஈகோ வெளியே வரணுவாங்களே. ஸோ நான் மோஸ்ட்லி வந்து ஈகோ வந்து நான் நிறைய வாட்டி காமிக்க மாட்டேன். லைக் எப்பவுமே நான் வந்து கரெக்டான வெயிட்டை தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ லாஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் 35 kgs ட்ரை பண்ணேன். பட் 2 ரெப் தான் கிடச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஒன்ஸ் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்து, இப்போது எங்கள் ஜிம்மில் வந்து 32.5 இருந்திருந்தா நான் ஈஸியாகவே வந்து என்னோட ப்ரோக்ரஸ் வந்து பண்ணியிருக்க முடியும். ஸோ 30-35 அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ 30 kgsல நம்ம இப்போ வந்து 9-10 ரெப்ஸ் ஈஸியாகவே கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 15 ரெப்ஸ் இல்லை 14-15 ரெப்ஸ் கிட்ட நம்ம நல்லா அந்த வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணும்போது நம்ம நெக்ஸ்ட் வெயிட்டுக்கு போவோம். ஸோ 35 அடிக்கும் போது நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 6-7 ரெப்ஸ் கிடைக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம எல்லா செஷனும் புஷ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அண்ட் இன்னைக்கு நான் எல்லா வீடியோலையுமே ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து பேசலான்ட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் எல்லா வீடியோலையும் ஒரு டாப்பிக்கை கவர் பண்ணுறேன். ஸோ இது வந்து முழுக்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். நான் வந்து இதை தான் நீங்கள் பண்ணணும், இதுதான் உண்மை, இதுதான் கரெக்ட் அப்படின்னு எதுவுமே சொல்ல மாட்டேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுவேன். ஸோ இன்னையோட டாபிக் எப்படின்னா, இன்னையோட டாபிக் என்ன பேசலான்னு ஒன்றும் டிசைட் பண்ணல. ஸோ என்ன பேசணுன்றதை வந்து ஜிம்மில் போய் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஜிம்லேயுமே என்னென்னா, பை சான்ஸ் நான் ஜிம்மில் பேசினும் போது அந்த ஆடியோ கட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து காப்பிரைட்டாக தான் இருக்கும். ஸோ நான் நிறைய ரிக்வஸ்ட் பண்ணேன் ஜிம்மில். பட் அவங்க வந்து ஸ்லோ பண்ணுறாங்க, பட் அவ்வளோ இல்லை. அது வந்து மைக்கில் ரெக்கார்ட் ஆகுது. ஸோ நம்ம ஒரு நல்ல மைக்கு அப்கிரேட் ஆகட்டும், இல்லைனா வேறு ஜிம். ஸோ வேறு ஜிம் போகிறது ஒரு விஷயம் இல்லை. ஸோ நான் என்கிட்ட வந்து கல்ட் பாஸ் இருக்குது. ஸோ என்னை சுற்றியே என்ன ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸில் வந்து ஒரு 10-15 ஜிம் இருக்குது கல்ட்டோடது. வேறு ஜிம்முக்கு போகலாம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் அந்த ஜோன் வந்து நம்மளுக்கு செட் ஆகணும். ஸோ எனக்கு இந்த ஜிம்மில் வந்து நல்லாவே ஒரு ஜோன் செட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து வேறு ஜிம் போகிறதுக்கும் ஐடியா இல்லை. பார்ப்போம். அன்ஃபார்ச்சுனேட்லி வேறு ஜிம்முக்கு போகணும், நம்ம கண்டென்ட் க்ரியேட் பண்ணோம், வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னா ஆப்வியஸ்லி நம்ம போய் தான் ஆகணும். ஹோப் அந்த மாதிரி எதுவும் நடக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு செஸ்ட் அண்ட் ஷோல்டர்ஸில் வந்து நம்ம செஸ்ட்டுக்கு 3 வேரியேஷன், 3 செட்டு. அப்புறம் ஷோல்டருக்கு ஒரு 2 வேரியேஷன், 2 செட்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ நல்ல ஒரு செஷனாக போகும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு 30 kgs நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு 11-12 ரெப்ஸ் கிடைக்கணும். லாஸ்ட் 2 செஷனில் 9 ரெப்ஸ் கிடச்சி, அதுக்கு முன்னாடி 10 கிடச்சிச்சு. ஸோ இந்த வாட்டி லெட்ஸ் புஷ் டு 11. அண்ட் மீல் ப்ரிப்பரேஷனில் ஒன்றும் எதுவுமே பண்ணல. ஓட்ஸ் மோஸ்ட்லி மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துருக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து என்னோட ஹோல் டேயான ப்ரிப்பரேஷன்ஸும் நான் காலையில் எழுந்திரிச்ச உடனே என் மீல்ஸ் எல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அதையும் கவர் பண்ண போகிறேன். ஸோ ரெசிபிஸும் நான் சொல்கிறேன், நான் என்ன மாதிரி ரெசிபி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப பெரிய ரெசிபிலாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். டேஸ்ட் மட்டும் நீங்கள் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல் ஹெல்த்தியான ஃபுல் டேஸ்ட்டே வேணும்னா கொஞ்சம் கேலரிஸும் நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். 3K ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு 30 minutes வாக்கிங் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ மோஸ்ட்லி பீனட் பட்டர் போட்டு இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு மீல். ஒன்று மீல்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ சிக்கன், அது கூட நான் சிக்கன் எடுத்துப்பேன். சிக்கன் எடுத்துகிட்டு அண்ட் அவ்வளோதான். சிக்கன் எடுத்துகிட்டு ஒரு இப்போ வந்து 12 o'clock ஆகும். ஸோ 1:20 அந்த ரேஞ்சில் வந்து ஜிம்முக்கு கிளம்பிடும். ஸோ தட் நம்ம சாப்பிட்ட ஃபுட்டுமே டைஜஸ்ட் ஆகிட்டு ஒர்க் அவுட் பண்ண ரெடியாக இருக்கும். ஸோ ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஒரு செஸ்ட் அண்ட் ஷோல்டர்ஸ் அடிப்போம். மீல் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா என்னோடய ரெசிபிஸில் சொல்கிறேன், நான் எப்படி வந்து என்னோடய
ரைஸ், அப்புறம் என்னோடய கார்ப்ஸ், ஃபைபர்ஸ், அப்புறம் சிக்கன்லாம் எப்படி நான் மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் காலையில் ஏன் சிக்கன் ஃபஸ்ட் மீலை நான் ஏன் எடுத்துப்பேன்னா, ஸோ நம்ம வந்து ஒரு 8 to 9 ஹவர்ஸ் நம்ம வந்து தூங்குறதுனால நம்ம பாடி வந்து ஃபாஸ்டடில் இருக்கும். ஸோ தட் எதுவுமே நியூட்ரிஷன்ஸ் எதுவுமே பாடியில் இல்லாதனால ஸோ ப்ரோட்டீன் சாப்பிட்டு நம்மளோட ப்ரோட்டீன் சிந்தசிஸை வந்து ஆக்டிவ் பண்ணுறோம். ஸோ நான் ஜிம்முக்கு போயிட்டு வந்தவுடனே இன்னொரு ஸ்கூப் எடுத்துப்பேன். அது கூட ஒரு கிரேட்டின். ஸோ கிரேட்டின் வந்து நான் கார்ப்ஸ் கூட எடுத்ததுனால ஐ ஃபீல் என்னால் அதில் டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அதனால தான் வந்து நான் கார்ப்ஸ் வந்து கிரேட்டின் வந்து கார்ப்ஸ் கூட எடுத்துப்பேன். ஸோ நான் ஒரு பெரிய மீல் ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டப்புறம் ஸோ அதில் வந்து ஆப்வியஸ்லி நான் நிறைய வெஜ்ஜஸ் போட்டு அந்த பிரியாணி ரைஸ் பண்ணுறதுனால ஸோ அதில் வந்து நிறையா ஃபைபர்ஸ் அப்புறம் கார்ப்ஸுமே இருக்கும். வே ஒரு ஸ்கூப் எடுத்துகிட்டு அது கூடவே கிரேட்டின். ஸோ அப்படி எடுக்கும்போது வந்து கிரேட்டின் அப்சர்வேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ நான் எப்படி சொல்கிறேன், ஸோ ரெசிபிஸ் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாலாம் இருக்காது. ஸோ அந்த மசாலா தான் டேஸ்ட்டாக, அந்த மசாலா வந்து என்னோடய கேலரிஸில் இப்போ நான் வந்து 2600 கேலரிஸ் சாப்பிட்ருக்கேன்னா ஸோ நான் ஒரு 2500 550 அந்த ரேஞ்சில் வந்து என்னோடய மேக்ரோஸ் எல்லாம் வந்து நான் ட்ராக் பண்ணிப்பேன். ஸோ என்னோடய மேக்ரோஸுமே நான் வந்து மை ஃபிட்னஸ் பால். ஸோ நான் சாப்பிட்ற இந்த ஓட்ஸ் மூஸ்லி, ஸோ இதில் வந்து நார்மல் ஓட்ஸ் 50 கிராம்ஸ் இருக்குது, அப்புறம் சாக்லேட் மூஸ்லி ஒரு 50 கிராம்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து வெயின் ஸ்கேலில் ட்ராக் பண்ணிவிட்டு, எப்போவுமே நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வெயின் ஸ்கேலில் ட்ராக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மொபைலில் அப்லோட் பண்ணிவிட்டு ஸோ அதோட மேக்ரோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் என்னோடய மீலே சாப்பிடுவேன். ஸோ சம்டேஸ் நான் டயட்டில் இல்லாத போது அது வந்து நான் அவ்வளோ இதை எடுத்துக்க மாட்டேன். ஸோ கட்டில் இருக்கும்போது இன்னும் ப்ரிசைஸாக இருப்பேன். ஸோ இப்போ வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பேனட் பட்டர் எடுக்கிறேன்னா ஒன்ஸ் ஒரு டைம் வந்து 23-24 கிராம்ஸுமே வந்துடும். ஸோ பல்கில் இருக்கும்போது அதெல்லாம் வந்து ஜாஸ்தி கண்டுக்க மாட்டேன். பட் ஆனால் இதில் நான் கட்டில் இருந்தேன்னா ஆப்வியஸ்லி நான் அதுவுமே நான் ட்ராக் பண்ணணும். சரி, ஓகே. நான் சிக்கனுமே ரொம்ப பெரிய ரெசிபியெல்லாம் இல்லை. ஸோ நான் வந்து 3 days ஒன்ஸ் நான் வந்து சிக்கனை வந்து ரீஸ்டாக் பண்ணிவிடுவேன். ஸோ 1 kg நான் டோட்டலாக வாங்கிப்பேன் போன்லெஸ். ஸோ அதை வந்து டர்மரிக் பவுடர் போட்டு க்ளீன் வாஷ் பண்ணிவிட்டு ஸோ அது கூடவே வந்து கரம் மசாலா, கொரியாண்டர், சிக்கன் மசாலா, சால்ட், சில்லி இதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ நான் டெய்லியுமே வந்து ரா 300 கிராம்ஸ் to 320 கிராம்ஸ் வந்து எடுத்துப்பேன். ஸோ அதில் வந்து குக்டாக நம்மளுக்கு வந்து 220 to 240 கிராம்ஸ் வரும். அதில் ப்ரோட்டீன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸ்லி ஒரு 60 to 70 கிராம்ஸ் வந்துடும். ஸோ அண்ட் ப்ரோட்டீன் இந்த வந்து மெயின் ப்ரோட்டீன் சோர்ஸ் வந்து ஒன்று வந்து எக்கு, வே, அப்புறம் வந்து சிக்கன். ஸோ இது 3 தான் என்னோடய மெயின் ஆஃப் ப்ரோட்டீன் சோர்ஸ். ஸோ இதில் வந்து ரிச் இன் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ சிக்கன் தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சிக்கன் தான் வந்து ரிச் இன் ப்ரோட்டீன். ஸோ நான் வந்து 2 ஸ்கூப் எடுப்பேன், ஒரு நாள் ஒரு ஸ்கூப் எடுப்பேன். ஸோ எக்கு எப்போனா நான் வாங்கிறது மறந்துட்டேன்னா 2 ஸ்கூப் ஆஃப் எடுத்துப்பேன். ஸோ லெட்ஸ் கோ. அப்புறம் வெஜ் ரெசிபி வந்து நான் மீல் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் ஓட்ஸ் சாப்பிட்டு நெக்ஸ்ட் வந்து மீல் ப்ரிப்பரேஷன்லாம் சொல்லிச்சுக்கோ. ஓகே, ஸோ இதில் வந்து நம்மளோட வெஜ்ஜஸ் பாயில் ஆகிட்டுருக்கு. ஸோ எனக்கு வந்து சிக்கன் மீல்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியல. ஸோ டைம் ஆகிடுச்சு. ஸோ ஜிம்முக்கு போயிட்டு வந்து அவ்வளோ ஒன்றும் பெருசு இல்லை, சிக்கன் ஆல்ரெடி குக் ஆகிடுச்சு. ஸோ போயிட்டு வந்து ரைஸ் மட்டும் செஞ்சால் போதும். ஸோ நான் 2 o'clock ஏன் 2 o'clock போகிறேன்னா ஜிம்முக்கு இல்லையா, ஸோ தட் ரஷ்ஷு ஜாஸ்தி இருக்காது. ஸோ எனக்கு வந்து ரஷ் இல்லாத போது ஒர்க் அவுட் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் கோ டு ஜிம். செஸ்ட் ப்ரெஸ்ஸில் கண்டினியூ பண்ணலாம். லெட்ஸ் கோ.
கைஸ், ஸோ செஸ்ட் ப்ரெஸ்ஸில் வந்து நமக்கு லாஸ்ட் டைம் எவ்வளோ ரெப்பு கிடச்சிச்சோ சேம் அதே தான். இட்ஸ் ஓகே, ஐம் ஃபைன், ஐம் ஹாப்பி வித் தட். ஸோ சொல்லியிருப்பேன் ஏதாவது ஒரு டாபிக் பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கான டாபிக் எதை பற்றி பேசலைன்னா, ஆஸ் எ பிகினராக நீங்கள் ஃபிட்னஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, ஸோ நான் பிகினராக இருக்கும்போது எனக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து நான் பேசலான்ட்டு இருக்கிறேன். ஸோ அதை பற்றி கொஞ்சம் பேசிவிட்டு, அண்ட் இன்னொரு விஷயம் எக்ஸ்கியூஸ் கொடுக்குறோம். ஸோ அதை பற்றி பேசலான்னு இருந்தேன். ஸோ எல்லா வீடியோலையும் ஒரு டாபிக் பற்றி பேசலாம். ஸோ ஆஸ் எ பிகினராக ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவாங்க. மிஸ்டேக்ஸுன்றதை விட தெரியாமல் சில விஷயம் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி பேசுகிறேன் நான். அண்ட் ஹவு டு கிக் ஸ்டார்ட் யுவர் ஃபிட்னஸ் ஜர்னி. ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி ஒரு டாபிக் இருப்பது. ஸோ இது முழுக்க வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா வேணாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு செட்டு அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு செகண்ட் செட் அடிக்கிற முன்னாடி கண்டினியூ பண்ணுறேன். வச்சுக்கோ. ஈஸி, கம் ஆன். Easy, come on. Come on. 8, come on, buddy. ஸோ ஒரு ஃபிட்னஸ் ஜேர்னி, அதாவது நான் கண்டென்ட் க்ரியேஷன் அதை பற்றி நான் எதுவும் சொல்ல. ஒரு லைஃப்பில் ஃபிட்னஸ்க்குள்ளே போகாதவங்க எப்படி ஒரு ஃபிட்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னா, ஒரு பர்சன் வந்து என்கிட்ட கேட்குறாங்கன்னா நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவேன்னா, ஃபஸ்ட்டு டிசிப்ளினை வந்து க்ரியேட் பண்ணணும். அதாவது டெய்லி ஜிம்முக்கு போகணும். டெய்லி ஜிம்முக்கு போய்ட்டு ஒரு ஸ்ப்ளிட், அதாவது ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட் ஒன்று ஃபாலோ. ஸோ ஸ்டார்டிங்கில் எல்லாருக்கும் ஆஸ் எ பிகினராக இருக்கிறது ப்ரோ ஸ்ப்ளிட். ஸோ ஏதாவது ஒரு ஸ்ப்ளிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. பட் நான் வந்து ஆஸ் எ பிகினராக வந்து புஷ் புல் லெக்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு யாருன்னா ஒரு கைடன்ஸ் இருந்தாங்கன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கைடன்ஸே இல்லாத போது ப்ரோ ஸ்ப்ளிட்டை தான் நான் ஃபாலோ பண்ண சொல்வேன். ஸோ டிசிப்ளின் க்ரியேட் பண்ணணும். டெய்லி ஜிம்முக்கு போங்க. ஸோ இதில் வந்து ரெஸ்ட் டே வைக்கலாம், உங்கள் இஷ்டம். எல்லாமே மைண்ட் செட்டு தான். ஐ பிலீவ் இன் தட் இது வந்து ஒரு ஃபிசிக்கல் கேம் கிடையாது, ஒரு 100% ஒரு மென்டல் கேம் தான். ஸோ உங்கள் மென்டலில் நீங்கள் ஸ்டேபிளாக கரெக்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச ஃபிசிக் இல்லை ஒரு நல்ல ஒரு ஃபிசிக்காக உங்களால் ஈஸியாக எடுத்துன்னு வர முடியும். டிசிப்ளின் க்ரியேட் பண்ணோம். ஒரு 1/2 hour to ஒரு 45 minutes நீங்கள் கண்டிப்பாக உங்களால் கொடுக்க முடியும். ஆஸ் எ பிகினராக நீங்கள் ஃபிட்னஸ்குள்ளே போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கொடுக்க முடியும். ஒரு 45 minutes 1 hourன்றது வந்து ரொம்பவே ஈஸியாக கொடுக்க முடியும். நீங்கள் நிறைய நேரம் தூங்குறதா இருக்கலாம். நீங்கள் ஒரு 9 to 10 hours தூங்குற பர்சனாக இருந்தீங்கன்னா ஒரு 9 hours தூங்குங்க, இன்னொரு 1 hour ஃபிட்னஸ் கொடுங்க. இல்லை மொபைல், இன்ஸ்டாகிராம்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் ஜாஸ்தி யூஸ் பண்ணாமல், ஏன்னா உங்கள் பாடி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கணுன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் அதெல்லாம் விட்டு தான் ஆகணும். உங்களுக்கே தெரியாது நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து ஃபோன் இல்லை இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவை கன்சியூம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேருந்து ஒரு
டிசிப்ளின் க்ரியேட் பண்ணணும். அதாவது டெய்லி ஜிம்முக்கு வரணும். ஏதாவது ஒரு மசிலுக்கு ஒரு வேரியேஷன் சூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செஸ்ட்டு வந்து 3 மசிலில் டிவைடாக இருக்குது. ஸோ 3 மசிலுக்குமே ஒரு வேரியேஷன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ஸ்லோவாக ஒரு நல்ல ஸ்பிட் ஆஃப் பிடிச்சி ஒரு நல்ல டயட் பிடிச்சி. ஸோ டயட்டுமே ஸ்டார்டிங்கில் வந்து நானுமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தான் இருந்தேன். ஸோ என்ன பண்ணுறது எது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஈஸி. எனக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு யாருன்னா சொல்லியிருந்தாங்கன்னா நான் ஆப்வியஸ்லி என்னோடய க்ரோத் ஃபேஸ், அதாவது 10x இருக்கிற க்ரோத் ஃபேஸை வந்து நான் வேஸ்ட் பண்ணிட மாட்டேன். ஸோ ஆஸ் எ பிகினராக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு நல்ல ஸ்ப்ளிட்னா என்ன ப்ரோ ஸ்ப்ளிட், ஒரு நாளைக்கு செஸ்ட்டு, ஷோல்டர், பேக்கு, பைசெப்ஸ், லெக்ஸ் அந்த மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு டெய்லி ஜிம்முக்கு போங்க. ரெஸ்ட்டு அன்றைக்கி ஆப்ஸை கூட வச்சுக்கலாம். ஸோ தட் நீங்கள் டெய்லி ஜிம்முக்கு ஒரு ஸ்ட்ரீக் வந்து உங்களால் ஈஸியாகவே மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் டயட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே ஒரு மெயின்டெனன்ஸ் கேலரிஸ்ன்றது இருக்கும். அந்த மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு calories.net வெப்சைட் இருக்குது. ஸோ அதில் போய்ட்டு ஈஸியாகவே உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் வந்து ட்ராக் பண்ண முடியும். அந்த மெயின்டெனன்ஸ் கேலரிஸில் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட மேக்ரோஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிங்க. நிறைய வீடியோஸ் இருக்கும் ஆன்லைனில். ஸோ ஒரு நல்ல வீடியோஸை பார்த்து உங்கள் மேக்ரோஸை ஸ்ப்ளிட் பண்ணிவிங்க. அதுவுமே ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது. உங்கள் பாடி வெயிட்டுக்கு ப்ரோட்டீன், பாடி வெயிட்டுக்கு இன்ட்டு 2.2 இல்லை இன்ட்டு 2. இப்போ 60 kg இருக்கிறீங்கன்னா இன்ட்டு 2 120 grams ஆஃப் ப்ரோட்டீன். அதுக்கப்புறம் உங்கள் பாடி வெயிட் ஒரு 60 grams 60 grams ஆஃப் ஃபேட். அதுக்கப்புறம் ஃபைபர்ஸ் ஒரு 30 grams எடுத்துக்கோங்க. மீதி இருக்கிறத வந்து கார்ப்ஸ் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதெல்லாம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா மைண்ட் ஃபிட்னஸ் பால். ஸோ ஸ்டார்டிங்கில் எல்லாமே காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும், எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சீரியஸாக ஃபிட்னஸ்குள்ளே வரீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 விஷயம் கண்டிப்பாக தேவை. ஒன்று வந்து வெயிங் ஸ்கேல், ஃபுட் வெயிங் ஸ்கேல் ஒன்று, இன்னொன்று பாடி வெயிங் ஸ்கேல். ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1500 1000 கூட ஆகலாம். எவ்வளவோ காசு வேஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு டெய்லி உங்களோட வெயிட்டை ட்ராக் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு தெரியும் நீங்கள் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறீங்களா இல்லை வெயிட் லாஸில் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கோலுக்கு தகுந்த மாதிரி. அண்ட் எந்த சாப்பாடுமே உங்கள் வாய்க்குள்ளே போகும்போது, அதாவது நீங்கள் கன்சியூம் பண்ண முன்னாடி அதை வந்து வெயிங் ஸ்கேலில் போய்ட்டு ஃபுட் வெயிங் ஸ்கூலில் போய்ட்டு அதுக்கப்புறம் அந்த மெஷர்மெண்ட்டை மை ஃபிட்னஸ் பால் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட பண்ணிங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு டிசிப்ளினை க்ரியேட் பண்ணணும். டிசிப்ளின்ன்றது மட்டும் ஒரே ஒரு விஷயம் கிடையாது. அதாவது டெய்லி ஜிம்முக்கு வர்றது நோ. டிசிப்ளின் வந்து கரெக்டான டைமுக்கு எழுந்திக்கணும், உங்கள் பாடி கரெக்டான ரெஸ்ட் கொடுக்கணும், கரெக்டான டயட்டில் இருக்கணும், கரெக்டான ஒர்க் அவுட்டில் இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்தது தான் டிசிப்ளின். ஸோ கன்சிஸ்டன்சி, நீங்கள் டெய்லி ஜிம்முக்கு வந்தால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறீங்கன்ட்டு ஒரு அர்த்தமும் இல்லை. ஜிம்முக்கு வந்துட்டு வீட்டில் போய் சீட் பண்ணிங்கன்னா நோ யூஸ் இல்லை. ஆஸ் அ பிகினராக இந்தந்த மிஸ்டேக்ஸ் தான். ஸோ இப்போது மைண்டில் என்ன தோணுச்சோ அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். எதுக்குமே வரி பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் மென்டல் ஹெல்த்தை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கோங்க. மென்டல் ஹெல்த் ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு கிளாரிட்டியாக இருந்தீங்கன்னா ஈஸியாக உங்கள் ஃபிட்னஸ் போல் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் இட். செஸ்ட்டுக்கு வந்து 2வது வேரியேஷன். ஸோ நான் தாசி பேசாமல் எல்லா வேரியேஷன்லையுமே ஒரு செட்டு மட்டும் அப்லோட் பண்ணுறேன், இல்லைனா வீடியோ லென்த்தாக போயிடும். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ ஷோல்டரில் வந்து ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, ஸோ நீங்கள் செஸ்ட் பண்ணும்போது ஃப்ரண்ட் ஹெல்ட் வந்து ரொம்ப ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதனால் வந்து ஃப்ரண்ட் ஹெல்ட் க்ரோ பண்ணுறது, ஒர்க் அவுட் பண்ணுறது அவ்வளோ நெசசரி இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். ஏன்னா அதாவது நீங்கள் எந்த சப்ளிமெண்ட் லைக் என்ஹான்ஸ்டு அந்த மாதிரி போகாமல் நீங்கள் ஒரு இருக்கிற நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ் வச்சு நீங்கள் பில்ட் பண்ணுறதுனால மசில் க்ரோத் வந்து பில்ட் ஆகிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு ஃப்ரண்ட் ஹெல்ட் க்ரோ ஆகுதுன்னா லெட் இட் க்ரோ. ஸோ ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ ஒன்ஸ் உங்கள் ஃப்ரண்ட் ஹெல்ட் ஓவராக டெவலப் ஆகிட்டு அப்போ உங்களுக்கு ஃபீல் ஆகும்போது அந்த டைமில் வந்து நீங்கள் ஃப்ரண்ட் ஹெல்ட்டுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 வேரியேஷன் பண்ணுறீங்களா, ஒரே வேரியேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இருக்கிற 2 வேரியேஷனில் வந்து
நீங்கள் சைடோ இல்லை ரேர் டெல்ட்டை வந்து க்ரோ பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நிறைய பேருக்கு ரேர் டெல்ட் வந்து ரொம்ப பெருசாக ரொம்ப ஓவர் டெவலப்டாக இருக்குதுன்னா அப்போ வந்து பண்ணுறது வந்து இட்ஸ் ஃபைன். அப்போ பண்ணாமல் இருக்கிறது வந்து இட்ஸ் ஃபைன். ஸோ அது வரைக்கும் ஃப்ரண்ட் டெல்ட்டுமே க்ரோ பண்ணுங்கள். ஸோ ஆப்வியஸ்லி அதுவும் உண்மை தான். ஸோ நிறையா வேரியேஷன் வந்து ஃப்ரண்ட் டெல்ட் ஆக்டிவேட்டாகவும் க்ரோ பண்ணுறது வந்து நெசசரி இல்லைன்னு சொல்லிவிட்டு, பட் அதுக்காக நீங்கள் ட்ரெயின் பண்ணாமல் இருக்காதீங்க. ஸோ நான் வந்து ஃப்ரண்ட் டெல்ட்டுக்கு 2 வேரியேஷன், சைல்டு டெல்ட்டுக்கு 2 வேரியேஷன், பேக் பண்ணப்போ ரேர் டெல்ட்டுக்கு 2 வேரியேஷன். ஸோ ஒன்ஸ் எப்போ எனக்கு ஃப்ரண்ட் டெல்ட் வந்து ஓவராக க்ரோ ஆகிடுச்சு, ஸோ இதுக்கப்புறம் வேணான்னும் போது ஸோ அந்த 2 வேரியேஷனுக்கு பதிலாக நான் வந்து அந்த 2 வேரியேஷன் டைமில் வந்து ரேருக்கோ இல்லை சைட் டெல்ட்டுக்கோ வந்து க்ரோ பண்ணுவேன். எதுவுமே பாதர் பண்ணாதீங்க. உங்களுக்கு மசில் க்ரோ ஆகுதுன்னா பி ஹாப்பி ஃபார் தட். க்ரோ அதிலே கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. மசில் க்ரோ ஆகுது ஒன்றும் தப்பு இல்லையே. ஸோ வச்சுக்கோ, உங்கள் 2 செட்டு தான். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ரைஸ் 2 செட்டு, ஒரு செஸ்ட்டுக்கு ஒரு ஃப்ளைஸ் ஒரு வேரியேஷன் இருக்குது. இன்னும் செஸ்ட்டுக்கு ஒரு வேரியேஷன் இருக்குது. ஃப்ரண்ட் டெல்ட்டுக்கு 2, ரேர் டெல்ட்டுக்கு இன்னொன்று இருக்குது, இது சைட் டெல்ட்டுக்கு. ஸோ லெட்ஸ்கோ, தாசி பேசாமல் ஃபோக்கஸ்டாக இருப்போம். லெட்ஸ்கோ, ஈஸி. ஓகே கைஸ், ஸோ சூப்பரான ஒரு செஸ்ட் அண்ட் ஷோல்டர் செஷன். அண்ட் காலையிலே டைம் இல்லாதனால நம்மளோட ரெசிபி, அதாவது நம்மளோட மீல்ஸ் ப்ரிப்பரேஷன் சொல்லி சிக்கன் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்முக்குமே நம்ம கொஞ்சம் லேட்டாக போயிருந்தோம். ஆல்மோஸ்ட் 2 o'clock, 2:10, 2:20 அந்த பக்கம் தான் ரீச் ஆனோம். ஸோ வார்ம் அப் எல்லாம் பண்ணிவிட்டு என்னோடய ஃபஸ்ட் செஷன், அதாவது என்னோடய ஃபஸ்ட் செட் அடிக்கவே ஆல்மோஸ்ட் 2:40, 2:30 அந்த ரேஞ்சில் ஆகிடுச்சு. எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா மொபிலிட்டி கொஞ்சம் வார்ம் அப் எல்லாம் பண்ணிவிட்டு, ஸோ நான் பிரமிட் ஸ்டைலில் தான் என்னோடய ஃபஸ்ட் செட்டு போவேன். அதாவது நான் 30 kg என்னோடய டாப் செட்டுனா 15, 20, 25 இதில் 3மே ஒரு 5 ரெப்டேஷன் பண்ணிட்டு தான் என்னோடய ஃபஸ்ட் செட் போவேன். ஸோ அதனால் லேட் ஆகிடுச்சு. சூப்பரான ஒரு செஷன். ஸோ இப்போ வந்து மீல் ப்ரிப்பரேஷன். ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிள் தான். இதை வந்து நான் கட்டில் இருக்கும்போது ஃபாலோ பண்ணுவேன்னா இல்லை. ஸோ கட்டில் இருக்கும்போது எல்லாமே ஆன் பாயிண்டில் இருக்கணும். ஸோ நீங்கள் ரைஸுமே வந்து குக்டு ரைஸ் எடுக்கக்கூடாது, ரா ரைஸ் தான் மெஷர் பண்ணணும். ஸோ அந்த டைமில் ஒரு சூப்பரான டிப் என்னன்னா, அந்த டைமில் வந்து நான் ரைஸ் அப்புறம் நிறையா வாட்டர் போட்டுப்பேன். ஸோ இப்போ நான் ஒரு 50 grams ரா ரைஸ் எடுக்கிறேன்னா, ஸோ அதில் வந்து நிறைய தண்ணி போட்டு குக் பண்ணேன். ஸோ தட் நம்மளுக்கு அந்த குழந்தைனாலே குவான்டிட்டி வந்து ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா ரைஸில் வந்து வாட்டர் அப்சர்ப்ஷன் இருக்கும்ல. ஸோ அதனால வந்து நீங்கள் இப்போ பல்கில் கூட நீங்கள் ரா ரைஸ் மெஷர் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நீங்கள் எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணுறீங்க அதெல்லாம் வந்து வேலை இருக்கும். ஸோ ஓகே, ஸோ இதில் வந்து குக்கர் ஹீட் ஆன உடனே ஸோ இந்த மாதிரி பட்டர். ஸோ பட்டர் வந்து குட் இன் ஃபேட் அண்ட் ரிச் இன் ஃபேட் கூட. ஸோ இது வந்து 10 grams. ஸோ இதில் வந்து மேக்ரோஸ் வந்து ஈஸியாக ட்ராக் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு 10 grams சாஷே போட்டிங்கன்னா. ஆயில் யூஸ் பண்ணுறது நான் ஆயில் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஹை டென்சிட்டி கேலரிஸ், அப்புறம் கேலரிஸ் வந்து உங்களுக்கு நிறையவே வேஸ்ட் ஆகும். ஸோ இதில் வந்து 10 grams வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 78 grams ஆஃப் 78 கேலரிஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரே ஒரு சாஷே போட்டுப்பேன். ஸோ நான் சப்போஸ் என்னோட இன்னொரு ரெசிபி இருக்குது ஃப்ரைட் ரைஸ்னா இதே மாதிரி 2 போட்டுப்பேன். ஸோ நான் பல்கில் இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி எனக்கு கேலரிஸ் நிறைய இருக்குது. ஸோ அது ஸோ இதை ஒன்று ஆட் பண்ணிவிட்டு அப்படி சொல்கிறேன். அந்த ஒரு சாஷை ஆட் பண்ணிவிட்டு
ஆனியன் அப்புறம் டொமேட்டோலாம் போட்டு கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெஜ்ஜீஸ். ஸோ இந்த வெஜ்ஜீஸ் வந்து நான் காலையிலே பாயில் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இதில் வந்து 200 grams ஆஃப் காலிஃப்ளவர், அப்புறம் 100 grams ஸ்வீட் கார்ன், அப்புறம் 100 grams பீஸ் இருக்குது. ஸோ நான் இது கூட வேறு எதுனா கூட ஆட் பண்ணிப்பேன். ஸோ ஆல்மோஸ்ட் டொமேட்டோ அதெல்லாம் இதாகிடுச்சு. ஸோ இப்போ மசாலா. ஸோ ஃபஸ்ட்டாக வந்து சில்லி பவுடர் உங்களுக்கு அந்த மாதிரி. கரம் மசாலா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் போதும், அந்த ஒரு டேஸ்ட்டுக்காக இதெல்லாம். அப்புறம் கொரியண்டர் பவுடர், அப்புறம் cumin seeds, cumin பவுடர், சால்ட்டு நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் பாடியில் வந்து நிறைய வாட்டர் ஸ்டோர் பண்ணும். ஸோ தட் பாடியில் ஃபுல்லாக தெரியும். ஸோ ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி சோடியம் ஜாஸ்தி எடுத்திங்கன்னா இனிமேல் நல்லது. ஃபைனலாக தான் இருக்குது இந்த பிரியாணி மசாலா. ஸோ இது வந்து 20 grams வந்து 100 grams வந்து 377 calories இருக்குது. நீங்கள் ஒரு 10 grams தான் போட போகிறீங்க. ஸோ இன்னும் ஒரு 30-40 calories வரும், அவ்வளோதான். பல்கில் இருக்கும்போது அவ்வளோ கால்குலேட் பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்டியாக அவங்க மீல்ஸ் வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். இதில் வந்து நான் ரா ரைஸ் 150 grams எடுத்துருக்கிறேன். ஸோ அதுவுமே ட்ராக் பண்ணிவிட்டு ஃபைனலாக அதில் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் விட்டால் நம்மளோட ரெசிபி முடிஞ்சு. அதில் மெயின் இன்க்ரீடியன்ட்டே அந்த 123யோட பிரியாணி மசாலா. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். கட்டில் இருக்கிறீங்கன்னா கைண்ட் ஆஃப் கஷ்டம் தான். ஸோ கட்டில் இருக்கும்போது இதெல்லாம் வந்து ட்ரை பண்ண மாட்டேன். ரைஸ் வித் கர்ட் இல்லைனா வெறும் ரைஸ் அப்படி தான் எடுப்பேன். ஸோ திஸ் இஸ் இட். ஸோ லாஸ்ட்டாக நான் எப்படி அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக நான் காமிக்கிறேன். பிரியாணி இல்லை வெஜ் பிரியாணி, பலாவ் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஸோ இதில் வந்து மெயினாக வந்து ஃபைபர்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஒரு 15 to 20 grams இருக்கும்னு நினைக்கிறேன். இது கூடவே கர்டு கூட சாப்பிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் காம்போ. ஸோ இந்த ரைஸை தான் நான் டெய்லியுமே சாப்பிடுவேன். எப்பயாவது எனக்கு இது வந்து போர் அடிச்சிச்சுன்னா நான் நெக்ஸ்ட் என்னோட ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருப்பேன். ஸோ அதுலேயுமே எக்கு, வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சூப்பரான ஒரு மீலை நான் ரெடி பண்ணிப்பேன். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு ஈஸியாக உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் இட். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். கிவ் இட் ட்ரை. அண்ட் அவ்வளோதான். இதுக்கப்புறம் எடிட்டிங் வேலை இருக்குது. அண்டு ஒரு 8K ஸ்டெப்ஸாக இருக்குது. இன்னொரு 7K ஸ்டெப்ஸ் பண்ணணும். 6 to 7 to 8K ஸ்டெப்ஸ் பண்ணணும். 7K ஸ்டெப்ஸ் பண்ணணும். 7K ஸ்டெப்ஸ் பண்ணிவிட்டு டேவை எண்ட் பண்ணி போகிறேன். ஸோ திஸ் இஸ் இட். ஸோ இந்த வீடியோவுமே நான் எங்கேயே எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னையோட வீடியோவில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் இல்லை ஏதாவது ஒரு க்ளூ கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப் யூ லைக் தி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோடய ஜேர்னி த்ரூ அவுட்டை ஃபாலோ பண்ணணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜேர்னியில் நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறேன், என்னென்ன கற்றுக்கிறேன்ட்டு எல்லாமே நான் வந்து டாக்குமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். திருப்பி சொல்கிறேன், இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இல்லை. இது என்னோடய ஒப்பீனியன். உங்களுக்கு அப்ளை ஆச்சுன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஸோ இந்த வீடியோவை நான் எங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். ஹோப் யூ லைக் தி வீடியோ. ஸோ உங்களை எல்லாரையும் அடுத்த ஒரு லெக் செஷன் நினைக்கிறேன். லெக் செஷனில் டெட் லிஃப்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் செஷனில் லாஸ்ட் ஒரு 3 செஷன் வந்து நம்ம டெட் லிஃப்ட் பண்ணலை. பிகாஸ் 4 ஆர்ம்ஸில் வந்து லைட்டாக பெயின் இருந்தது. ஸோ இப்போ வந்து எல்லாம் ரிகவர் ஆகிடுச்சு. லெட்ஸ் கோ. உங்களை எல்லாரையும் அடுத்த ஒரு லெக் செஷனில் மீட் பண்ணுறேன்.